கவனமா கேளுங்க, கர்த்தருக்கு மகிமை. 2 பிள்ளைங்க தகப்பனோடு இருந்தார்கள். அதுல இளைய குமாரனுக்கு தகப்பன்ட்ட போய் சொல்றான், அப்பா எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுப்பா, எனக்கு சொத்தை கொடுப்பா. ஏன் அப்படி கொடுக்கறான், அப்படி கேட்கறான் அப்படின்னா, அவன் துன்மார்க்க வாழ்க்கை மேல அவனுக்கு நாட்டம் வருகிறது, ஆசை வருகிறது. ஒன்றை அவன் புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான் என்றால், தகப்பனோடு இருக்கிறது வரைக்கும் அந்த வாழ்க்கை குறித்து யோசிக்கவே முடியாது. அதை நான் அடைய வேண்டுமானால், அந்த பாவ வாழ்க்கையை நான் தொடர வேண்டுமானால், என்னுடைய மாம்சமும் என்னுடைய மனசும் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டுமானால், ஒரு காரியம் நடக்கணும், தகப்பனை விட்டு நான் தூரம் போகணும். ஆனா எனக்கு சும்மா போக முடியாது, எனக்கு தகப்பன் வேண்டாம், ஆனா தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அப்பா கூட இருக்கிறது அது வேண்டாம், ஆனா அப்பா கிட்ட இருக்கிறது வேணும். திருப்பி சொல்றேன், அப்பா கூட இருக்கிற வாழ்க்கை அது வேண்டாம், ஆனா அப்பா கிட்ட என்ன இருக்கோ அதுல எனக்கு ஒரு ஷேர் வேணும். தகப்பன் என்ன செய்கிறார்னா, 2 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கிறார். கொஞ்ச நாள் கூட இருந்தவன் திரும்ப போகிறான். ஒரு காரியத்தை நல்ல கவனமா கேளுங்க, அவரோடு இருக்கிறது வரைக்கும், அவரோடு இருக்கிற வாழ்க்கை ஒருபோதும் நம்மை வழி தவற விடாது. பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால், நம்மை அவரை விட்டு தூரம் போக பண்ணுவது. அதனால அவன் என்ன செய்வான் அப்படின்னா, நமக்குரியதல்லாதது மேல ஆசைகளை தூண்டுவான். நமக்குரியதல்லாதவைகள், எது இச்சை, எது எனக்கு விலக்கப்பட்டதோ அதன் மேல நான் வைக்கிற ஆசை தான் இச்சை. திருப்பி சொல்ற, எது எனக்கு விலக்கப்பட்டதோ அதன் மேல் நான் வைக்கிற ஆசை தான் இச்சை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இப்ப இவன் என்ன பார்க்கிறான், உலகத்தார் அவங்க வாழ்க்கையை பார்க்கிறான், என்ஜாய் பண்றாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. எனக்கு அப்பா கூட இருக்கிறது வரைக்கும் என்னால் அப்படி இருக்க முடியாது. அதனால என்ன செய்கிறான், அவன் தகப்பனை விட்டு தூரம் போகிறான். துன்மார்க்க வாழ்க்கை அஸ்திபாரம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா இயேசு இல்லை, நம்முடைய அஸ்திபாரமே இயேசுதான். ஆமென். ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சு, இவன் கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இவன் கிட்ட இருக்கு. அதனால உலகத்தார் அவனை கூடிக்கொண்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பதத்தை திரும்ப சொல்லுகிறேன், நம்மிடத்தில் உள்ளதை வைத்துதான் உலகம் நேசிக்கும். யோபுக்கு எல்லாம் இருந்தபோது எல்லாரும் அவனை சூழ்ந்திருந்தார்கள். ஒன்றுமில்லாத தருணம் வந்தபோது ஒருவர் கூட அவனிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. இப்ப பாருங்க, துன்மார்க்க வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்றாரு. ஆனா அவன் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்தில் இருக்கிறதெல்லாம் அழிய ஆரம்பிக்குது, குறைவுபட ஆரம்பிக்குது. பாவம் முதலாவது நம்மை சுற்றிலும் அழிக்கும், அதன் பிறகு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். சேஃபா இருக்கிறது வரைக்கும் தெரியாது, ஒரு கொடுங்காற்று வீசுறது வரைக்கும் தெரியாது. ஆமென். இவன் வாழ்க்கையில் எல்லாம் குறைபட ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கை செய்கிறவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீ திரும்பு, நான் மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிக்கிறேன், உன் சீர்கேட்டை குணமாக்குகிறேன். தேசத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த போது இவனுக்கு சாப்பாடு கூட இல்லை. இதுல ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 15வது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 உவமைகளை சொல்லுகிறார். ஒன்று காணாமல் போன ஆடு, இன்னொன்று துளைந்த வெள்ளிக்காசு, இன்னொன்று பிரிந்து போன இளையகுமாரன். காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி சென்றார், ஆனா பிரிந்து போன குமாரனை தகப்பன் தேடி செல்லவில்லை. காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி சென்றார். 99 ஆடையை விட்டுட்டு அது எங்க இருக்குன்னு போய் பார்த்தார். ஆனா பிரிந்து போன குமாரனை தகப்பன் தேடி செல்லவில்லை.
நாம் ஆடுகளா இருந்தோம், இப்ப பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன் ஆடை தேடி செல்லணும்? ஆடுக்கு 30 அடிக்கு மேல கண்ணு தெரியாது, ஆடுக்கு ரிட்டர்ன் வர தெரியாது. அதனால மேய்ப்பன் போய் தேடி கொண்டு வருகிறார். ஆனா இந்த பிள்ளைக்கு அப்படி கிடையாது. பையனுக்கு தகப்பனையும் தெரியும், தகப்பன் வீட்டையும் தெரியும். தேடி செல்லவில்லை, ஆனால் தகப்பன் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில மிகப்பெரிய அடி, எல்லாம் நஷ்டமானது, ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சா கூட இருக்கிறவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. யோபுவின் மனைவி கூட யோபு பார்த்து என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை, நல்ல மனைவின்னு என்ன சொல்லியிருக்கணும்? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம் அப்படிதான் சொல்லியிருக்கணும். இது அப்படி இல்லை, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் ஆரம்பத்தில் ஆறுதல் சொன்னார்கள், ஆரம்பத்தில் அழுதார்கள், அதன் பிறகு யோபுவை மீண்டும் அழ வைத்தார்கள். சிலர் அப்படி கிருபை பெற்றவங்க இருக்காங்க. நம்ம அப்பதான் அழுது முடிச்சிருப்போம், ஆட்டோ பிடிச்சி வரோம், பார்த்துருக்கீங்களா? வந்து கூட கொஞ்சம் அழ வச்சுட்டு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணட்டுமா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பின்மாற்றத்தின் காரணம் என்ன தெரியுமா? மாம்சமும் மனசும் விரும்பின பாதையை நோக்கி சென்றது. பின்மாற்றத்தின் விளைவு என்ன தெரியுமா? இவனுக்கு திருப்பி வந்த போது தகப்பன் 3 காரியங்களை கொடுக்கிறான். என்ன 3 காரியம்? வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை. பின்மாற்றத்தில் செல்லுகிறவன் வஸ்திரத்தை இழக்கிறான். பாதரட்சை ஏன் திருப்பி கொடுக்கிறான் தெரியுமா? அவன் பன்றி மேய்த்து கொண்டிருந்தான், அடிமையா இருந்தான் ஒருவன் கீழே. அடிமை கால என்ன போடக்கூடாது? செருப்பு போடக்கூடாது. குமாரன் என்கிற ஸ்தானத்தை இழந்து அடிமை என்கிற ஸ்தானத்துக்குள் போனான். அடையாளத்தை இழந்தான், வஸ்திரத்தை இழந்தான், மோதிரத்தை இழந்தான். மோதிரம் எதற்கு அடையாளம் தெரியுமா? அதிகாரம். அதிகாரம். அப்பா கூட இருக்கிறது வரைக்கும் அப்பா வீட்டின் மேல எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஆளும்படியாய் படைத்தார். ஆமென். ஆதாம் ஏவாள் என்ன சொன்னார்? நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஆளும்படியாய் படைத்தார். ஆனா பிசாசு வஞ்சித்து கடைசியில் ஜனங்கள் வாழும்படியான சூழ்நிலையை தேடும்படி மாறினது. இவனுடைய நிலைமை அதுதான். பின்மாற்றத்தில் செல்லுகிறவருடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். ஆனாலும் தகப்பன் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவுட், ஜீரோ, எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், தேசத்தில் பஞ்சம் உண்டானது உண்மைதான், ஆனால் தகப்பன் வீட்டில் ஆகாரம் குறையவில்லை. தகப்பன் வேலைக்காரங்களுக்கெல்லாம் செழிப்பான ஆகாரங்கள். இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தகப்பனோடு இல்லாததான் பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தோடு இருக்கிறோம், ஆனா அவரோடு இருக்கிறோமான்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்தது. வாசிங்க 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நல்ல கவனிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனை நினைக்கிறான், தகப்பன் வீட்டை நினைக்கிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எதை தெரியுமா நினைப்பார்கள்? யாரை தெரியுமா நினைப்பார்கள்? தகப்பனை நினைப்பார்கள், தகப்பன் வீட்டை நினைப்பார்கள். நான் சொல்ல வருகிற காரியத்தை இங்கே சொல்லுகிறேன், கவனிங்கள். அவன் திரும்பி வருகிறான். எப்படி வருகிறான்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறான். நான் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இயேசு பேதுருவின் படகில் போய் உட்கார்ந்தார். சத்தியம் அவனை உணர்த்தினது. உணர்த்தின போது அவன் பாவி என்று பாதத்தில் விழுந்தான். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்.
சத்தியம் அவனை உணர்த்தினது. அவன் பாவி என்று பாதத்தில் விழுந்தான். கிருபை அவனை அணைத்தது. என் பின்னே வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்றான். ஆமென். இப்பொழுது இவன் திரும்பி வருகிறான். எப்படி திரும்பி வருகிறான் தெரியுமா? நான் பாவி ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி திரும்பி வருகிறான். கவனியுங்கள், இவன் உள்ள என்ட்ராகும் போது, அந்த ஏரியாவுக்குள்ள வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? தகப்பன் இறங்கி 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்ல கவனமாய் கேளுங்க. இனி எல்லாரும் இங்க பாருங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவன் ஏரியாவுக்குள்ள என்ட்ரானதும் தகப்பன் வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இருக்கிறவர் என்ன செய்கிறார்? வரட்டும் வரட்டும் பார்க்கலாம், இங்க வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லாம இறங்கி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடிக்கிறார். அவனை கவர் பண்ணிட்டார். உபாகமம்ல எடுக்க வேண்டாம், 21வது அதிகாரம் 18 வசனங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவர் ஏன் ஓடி போய் அவனை கட்டிப்பிடிக்கணும்? இந்த தகப்பன் ஏன் அந்த பையனை கவர் பண்ணணும்? கவனிங்க, இவன் திரும்பி வந்திருக்கிறான். இவன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்திருக்கிறான். தகப்பன் வீட்டுக்கு வரட்டும்னு சொல்லி விட வேண்டியதான இல்ல, ஆனா ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிப்பிடிக்க காரணம் என்ன? உபாகமுள்ள ஒரு பிரமாணம் கிடக்கிறது, ஒரு வார்த்தை கிடக்கிறது. என்னவென்றால், ஏதாவது ஒரு மகன் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் சொல்லு கடங்காமல் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தான் என்றால் அந்த தகப்பனும் அந்த தாயும் அந்த மூப்பர்கள் இடத்துல போய் சொல்லணுமா? அப்ப மூப்பர்கள் என்ன தெரியுமா செய்வாங்களா? அவனை சாகும் வரை கல்லறிவார்களாம். ஏதாவது ஒரு பையன் தகப்பன் தாய்க்கு சொல்லு கடங்காமல் துன்மார்க்க ஜீவியத்திலே தன்னை அழித்துக் கொள்வானானால், இப்படி வேதனை கொடுப்பானால், உபாகம் 21:18 இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிங்க. அவங்க என்ன செய்யணும்? மூப்பர்களை வரவழைத்து இந்த விஷயத்தை சொல்லணும். மூப்பர்கள் என்ன செய்வாங்க? அவன் சாகும் வரை அவன் மேல கல்லறிவாங்க. இப்போ இந்த தகப்பன் நிச்சயமா அந்த மூப்பர்கள் இடத்துல சொல்லியிருக்க மாட்டார். ஆனா வீட்டில் ஒரு மூத்த சகோதரன் உண்டு. அந்த மூத்த சகோதரன் இந்த இளையகுமாரன் போனதும் போய் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? இப்படி தம்பி சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு எங்கள் அப்பாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போய் துன்மார்க்க ஜீவியம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பார். இப்போ நல்ல கவனமாக கேளுங்க. இளையகுமாரன் திருந்தி வரான். திருந்தினது வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்பு சகலத்தையும் நம்பும். அவன் மேலே வச்சிருக்கிற அன்பு என்ன நம்பிக்கை தெரியுமா? என் பிள்ளை வருவான், என் பிள்ளை திரும்பி வருவான். இப்போ இளையகுமாரன் உள்ள வருகிறான். ஏரியாவுக்குள்ள என்ட்ராகும் போது வீட்டுக்குள்ள இருந்து தகப்பன் பார்க்கிறார், வெளியில இருக்கிற மூப்பர்கள் பார்க்கிறார்கள். உள்ள என்ட்ரானதும் ஒரு மூப்பர் பக்கத்தில் கை காட்டுற, டே அவன் வர்றான், அவன் வரான். எவன் வரா? கல்லெறியுண்டு சாகப்பட வேண்டியவன் உள்ளே வருகிறான். தகப்பன் பார்க்கிறார். தகப்பன் யாரை பார்க்கிறார்? இளையகுமாரனையும் பார்க்கிறார். அப்படி இந்த மூப்பர்களையும் பார்க்கிறார். அவன் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க என்ன நடந்திருக்கும் நான் இப்படி ஒரு இமேஜின் பண்றேன். கவனிங்க, இவங்க அப்படி அவனை பார்த்துட்டே கீழே குனிவாங்க. என்ன எடுக்கிறதுக்கு? ஹலோ, என்ன எடுக்கிறதுக்கு? கல் எடுக்கிறதுக்கு. இப்படி கீழே குனிஞ்சு கையில கல் எடுத்து இப்ப அவன் மேல எறியணும். இவங்க கீழே குனிஞ்சு கையில கல் எடுத்து அவனை எறிவதற்குள்ளே வீட்டுக்குள்ளிருந்த தகப்பன் இறங்கி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து விட்டான். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? என் ஆண்டவர் சொல்லுகிற, நீ திரும்பி வா, நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன், உன் சீர்கேட்டை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை கல் விழ வேண்டியவன், ஆனா இன்றும் நான் நிற்க காரணம் என்னவென்று கேட்டா, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, நான் சொல்லுவேன், நான் ஒரு பாஸ்டர் பையனானதுனால கிடையாது, எங்க அப்பா பாஸ்டர் ஆனதுனால கிடையாது. நானும் கல்லறி உண்டு சாக வேண்டியவன். ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய மனப்பூர்வமான சிநேகம் என்னுடைய சீர்கேட்டை குணமாக்கினபடியால், ஹalleluya, ஆமென். இந்த அன்பை ருசிச்சவங்க திருப்பி போவாங்களா? திருப்பி பாவத்தை பார்த்து போவாங்களா? ஆமென். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ மெய்யான அன்பை ருசிச்சு பாரு. ஹalleluya. இந்த அன்பை இனி வேதனைப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஆண்டவரே உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுத்தேன். என்னைக்கு எவ்வளோ கல் விழ வேண்டியவன் தெரியுமா?
என் தகப்பனார் 19வது வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்றார்கள். அதே 19வது வயதில் நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு தெரியும். நான் பாவத்தின் ஆழத்தில் மூழ்கி இருந்தவன். ஹல்லேலூயா. ஆனா பரலோக தகப்பனின் அன்பு என் மேல் விழுந்த குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனா அந்த மனப்பூர்வமான சிநேகம், எதற்கும் உதவாதவரை வேஸ்ட் என்று சொல்லி தள்ளப்பட்டவனை இன்னைக்கு உலகத்துக்கு டேஸ்டா மாத்தி பயன்படுத்துறார்னா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பி பார். அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய சீர்கேடை என் ஆண்டவர் மனப்பூர்வமாய் சிநேகித்து குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த அன்பை ருசித்தவர்கள் திரும்ப பாவத்துக்கு போக மாட்டாங்க, திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. இந்த இளையகுமார், நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த மூப்பர்கள்லாம் கையில் கல் எடுத்துட்டாங்க, இப்போ எரியிறாங்க. எரியும் போது தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டான்னு வைங்களா, அவங்க கையிலேருந்து கல்லும் ரிலீஸ் ஆயிட்டு அந்த கல் யார் மேலே பட்டிருக்கும் சொல்லுங்க? நம்மேல் விழும் ஆக்கினை, ஓ ஜீசஸ், அவருடைய தழும்புகளால் குணமானோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இங்க இருக்கிற எத்தனை பேரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியல, ஆனா அநேகரை கர்த்தர் உருவாக்கி நிறுத்த விரும்புகிறார். சீர்கேடை குணமாக்கின பின்பு எப்ராஹிம் என்ன சொல்லுவான் தெரியுமா? இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன, இனி இந்த பழைய வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. சவுல் ஒளிந்தான், இப்பொழுது பவுல் எழும்பி விட்டார். முந்தினவைகள் முடிந்தது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இதோ நான் லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். ஒரே கேள்விதான், எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் திரும்ப ரெடியா இருக்கிறீங்க? ஒரே கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை திரும்பி பாரு. இன்னும் அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிநேகம் சாதாரணமான சிநேகம் அல்ல, மனப்பூர்வமாய். ஓ ஜீசஸ், ஜீசஸ். பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். எதுக்கு பவுல் இப்படி ஒரு டெசிஷன்? ஏன்னா எனக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், எனக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அதனால நான் என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். தேவன் கிருபையை தந்திருப்பது நம் மனம் போல வாழ்வதற்கல்ல, நம் கால் போன போக்கில் போவதற்கோ மனம் போன போக்கில் போவதற்கோ அல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். இந்த ராத்திரி வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனா ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஆண்டவரே, இன்னும் அவருக்கு வேதனையை கொடுக்கிற, ஆமென், அவர் இன்னும் ஏங்க வைக்கிற பாவம் பெருசா இல்ல அவர் பாதம் பெருசா? தீர்மானம் உங்களுடையது. என் ஆண்டவர் சொல், நீ வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய காலம். இதோ வாசல் அருகே நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் அவனோடு கூட சேர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில, ஆண்டவரே, இதோ நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே, இதோ நான் வந்திருக்கிறேன் அப்பா, என் சீர்கேட்டை குணமாக்குவீராக ஆண்டவரே. இதோ நான் உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கரத்தை உயர்த்தி, ஆமென், கரங்களை உயர்த்துறவங்க அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாளில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.